வணக்கம் உறவுகளே. கோடை வெயிலை வெல்லும் கடலை மாவு பளபளப்பான சருமத்திற்கு 5 வழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெயிலில் அடிக்கடி நம்ம போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ சம்மர் சீசன் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூரிய ஒளிப்பட்டு முகம் எல்லாமே என்னாகும், டர்ன் ஆகும். இதை நீக்க தேங்காய் பால் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ அதை அப்படி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா அது நல்லாவே கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே, ஒரு ஆஃப் ட்ரை ஆனவுடனே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். வாரம் 2 முறை இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஃபேஸ் நல்லா பிரகாசமாக இருக்குங்க. நிறைய பெண்களுக்கு முழங்கை அண்ட் கழுத்துக்களில் கருமையாக இருக்கும் இல்லையா. இப்படிப்பட்ட கருமையை போக்குறதுக்கு கடலை மாவில் தயிர் அண்ட் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து கருமையான இடங்களில் தடவி 30 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிங்கன்னா கருமை விரைவில் நீங்கிடுங்க. உருளைக்கிழங்கு சாரோட கடலை மாவையும் சேர்த்து முகத்தில் பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கும் போது பார்லரில் ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு பளபளப்பு அது கொடுக்கும். சோப்புக்கு பதிலாக தினமும் கடலை மாவு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பருக்களற்ற தூய்மையான முகத்தை பெறலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நாம் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். Again, உங்களை வேறு யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் மீட் பண்ணுறேன். Until then, thank you so much. Take care all.